இந்த பாரத தேச மக்கள் எப்போதெல்லாம் வாட்டி வதைக்கப்படுகிறார்களோ, இந்த தேசம் எப்போதெல்லாம் இன்னல்களை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த மண்ணுல பல யுக புருஷர்கள் தோன்றி மறைஞ்சிருக்காங்க. அப்படி பல நூற்றாண்டுகளாக இந்த தேசம் அடிமைப்படுத்தப்பட்டு அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களால அவதிப்பட்டு கொண்டிருந்தது. பல தசாப்தங்களாக ஒரு குடும்பத்தினுடைய பேராசை இந்த தேசத்தை சுரண்டி கொண்டிருந்தது. இந்த KGF திரைப்படத்துல வர்ற மாதிரி இந்த அடிமை சங்கிலியை அறுக்க ஒருவன் வரமாட்டானா என்று ஏக்கத்தோட மக்கள் அனைவரும் இருந்தார்கள். அப்பொழுது இந்த மக்களுடைய நம்பிக்கை சுடராக இந்த மக்களை மீட்டு தேசத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு ஒருவன் பிறந்தான். அவன் பெயர்தான் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இதே செப்டம்பர் 17ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு குஜராத் வத்நகர் அப்படிங்கிற பகுதியில் இவர் பிறக்கிறார். இந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு நாள் இந்த பறந்து விரிந்த பாரத தேசத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் அவர் அமர்வார். இந்த தேசத்தினுடைய பெருமையை உலகறிய செய்யக்கூடிய ஒரு தூதுவனாக மாறுவார் என்று யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் போது என்ன பொருளை மனதில் வைத்து நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி என்று பெயர் சூட்டினார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனா இப்போ நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிக்கு பல மீனிங்ஸ் இருக்கு. மோடி என்றால் அகிலம் முழுதும் பாரத தேசத்தை மதிக்க வைத்த மாயாஜாலக்காரன் என்று பொருள். Prime Minister Modi is the boss. I don't need to tell anyone here. He is the most popular world leader for a reason. I think you are an inspiration for the rest of the world. I think is that the most loved one of all around the world. Prime Minister Sri Narendra Modi, we owe you a debt of gratitude. I am a fan of Modi, so his vision for digital India, was ahead of its time. Modi, India, total killer. He's the nicest human being, but we had a couple of occasions where somebody was threatening India. I will do it. I will do it. And I will do anything necessary. We've defeated them for hundreds of years. நலிந்து கிடந்த இந்தியாவின் பொருளாதாரத்தை மீட்ட தூதுவன் என்ற பொருள். India will be the third largest economy soon. நாடு முழுவதும் அக்கிரமம் செய்யும் தேச துரோகிகளை ஓட ஓட விரட்டிய வேட்டைக்காரன் என்று பொருள். எதிர்கட்சிகள் எவ்வளவு களங்கப்படுத்த முயற்சி செய்தாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் உறவுக்காரன் என்று பொருள். மோடி என்ற அந்த ஒற்றை சொல்தான் இந்த தேசத்தில் நலிவுண்ட மக்களை சீர்தூக்கியது. மோடி என்ற ஒற்றை சொல்தான் கடைக்கோடி கிராமத்திற்கும் ஒளியை கொடுத்தது. We have also achieved the historic milestone of connecting every village to electricity. மோடி என்ற சொல்தான் தவிக்கும் சாமானியனுக்கு தாகம் தீர்த்தது. आज मैं लाल किले से घोषित करता हूं कि हम आने वाले दिनों में जल जीवन मिशन को लेकर के आगे बढ़ेंगे. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி என்றால் அடிமைப்பட்டு கிடந்த பாரத தேசத்தினுடைய மக்களுடைய ரத்தத்திற்கு வெப்பம் தந்த வீரன் என்று பொருள். भारत माता की மோடி என்றால் நினைத்து கூட பார்க்க முடியாததை செய்து முடிப்பவன் என்று பொருள். आर्टिकल 370 ने जम्मू कश्मीर और लद्दाख के लोगों को विकास से और समान अधिकारों से वंचित रखा था. இந்த தேசத்தை சரியான திசையில இழுத்து செல்லக்கூடிய ஒரு சாரதி பிறந்து இன்றோடு சரியாக 75 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல நிகழ்த்தப்பட்ட சாதனைகளுடைய பட்டியலை படிச்சோம்னா பெருசா பேசிக்கிட்டே போகலாம். இதை நம்ம புள்ளி விவரமாக பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம். ஆனால் இந்த ஜேர்னி, வாழ்க்கை வரலாறு இங்க இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி எந்த ஒரு அரசியல் பின்புலம், பணபலம், படைபலம் என்று எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவரால கூட தன்னுடைய கடின உழைப்பாலையும் திறமையாலையும் இந்த தேசத்தினுடைய உயரிய பொறுப்புல அமர முடியும் என்று
நிரூபித்த ஒரு தருணம். சிறு வயதிலேயே இந்த தேசத்தின் மீது கொண்டிருந்த அவருடைய தீரா பற்றின் காரணமாக RSS பேரியக்கத்துல தன்னைத்தானே இணைத்துக் கொள்றாரு. 1967ஆம் ஆண்டு RSS இயக்கத்தினுடைய முழு நேர ஊழியராக ஃபுல் டைம் ஒர்க்கராக அவர் பணியாற்ற தொடங்குறாரு. 1970கள் முழுக்க குஜராத்ல RSS இயக்கத்தையும் இந்துத்துவ சித்தாந்தத்தையும் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு செல்றாரு. பல இளைஞர்கள் RSS இயக்கத்துல இணைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்காரு. இந்திரா காந்தி அவர்களால அறிவிக்கப்பட்ட மிக கொடூரமான அவசர நிலை காலகட்டத்துல கூட நரேந்திர மோடி அவர்கள் மாறு வேஷத்துல அண்டர் கிரவுண்ட்ல RSS இயக்கத்தினுடைய வேலைகளை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காரு. 1985ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்களை பாஜகவிற்கு அனுப்பி வைக்கிறது RSS. இவருடைய திறமையும் கொள்கை பற்றும் 1987ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தினுடைய அமைப்பு செயலாளராக ஆக்கியது. 90களில் அத்வானி அவர்கள் மேற்கொண்ட ராம ஜென்மபூமி ரத யாத்திரை, அந்த ரத யாத்திரை வெற்றிகரமாக நடப்பதில் மிக முக்கியமான பங்காற்றினார் நரேந்திர மோடி. 1995ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவுடைய தேசிய செயலாளர் என்ற பொறுப்பையும் வகிக்கிறார். இன்னும் வலிமையான ஒரு தேசிய தலைவராக உருவெடுக்கிறார். இந்த முறை தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற அந்த பொறுப்பு இவருக்கு தேடி வருகிறது. மத்தியில் வாஜ்பாய் அரசாங்கத்தினுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக எண்ணற்ற செயல்களை செய்தார் நரேந்திர மோடி அவர்கள். இதற்கு இடைப்பட்ட காலத்துல கட்சி இவரை குஜராத்திலிருந்து டெல்லி அரசியலை நோக்கி திருப்பி விட்டது. ஆனால் விதி மிக வலியது. எந்த குஜராத்திலிருந்து கட்சி இவரை டெல்லிக்கு அனுப்பியதோ அதே குஜராத்திற்கு மீண்டும் வரவழைத்தது. ஆனால் இந்த முறை முதலமைச்சராக அக்டோபர் 7ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக முதல் முறையாக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். 2002ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலை நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் பாஜக சந்தித்தது. அந்த தேர்தலில் 182 இடங்கள்ல 127 இடங்களை பாஜக கைப்பற்றி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்குது. இரண்டாவது முறையாக இந்த முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கப்புறம் 2007ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி மூன்றாவது முறையாக பதவியேற்கிறார். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி நான்காவது முறையாக 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி பதவியேற்கிறார். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்திற்கும் மேல குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக பணியாற்றிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாடல் என்ற அந்த மாடலை முன்னிறுத்தி உலக அரங்குல மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தார். குஜராத்ல பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். வைப்ரண்ட் குஜராத் சம்மிட் என்று ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி அது மூலமாக பல லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்தார். வளர்ச்சியின் நாயகன் மோடி என்ற பிம்பத்தை நாடு முழுக்க உருவாக்கினார். அதனால தொடர்ந்து 2004, 2009 என்று 2 தேர்தல்களாக தோல்வியை சந்தித்த பாஜக வளர்ச்சியின் நாயகன் மோடி அவர்களை செப்டம்பர் 13, 2013ஆம் ஆண்டு பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது. श्री नरेंद्र मोदी को आगामी लोकसभा चुनाव के लिए प्राइम मिनिस्ट्रियल कैंडिडेट के रूप में प्रोजेक्ट किया जाए. 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி மீது இருந்த அதிருப்தியின் காரணமாகவும் காங்கிரஸ் கட்சி மீது குவிந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் காரணமாகவும் நரேந்திர மோடி அவர்களை வளர்ச்சி நாயகனாக இந்த தேசம் பார்த்ததின் காரணமாகவும் 2014ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மையாக 282 தொகுதிகளை கைப்பற்றி பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மே 26, 2014 இந்த தேசத்தினுடைய வரலாற்றுல பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள். பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த பாரத தேசத்தினுடைய மக்கள் உயிர்த்தெழுந்த ஒரு நாள். நம்பிக்கை சுடராக ஒரு நாயகனை இந்த தேசம் பெற்ற ஒரு நாள். நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற ஒரு நன்னாள். Prime Minister Shri Narendra Damodar Das Modi. मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. ஏதோ ஒரு முறை லக்ல ஆட்சிக்கு வந்தாரு, மீண்டும் இவரால் ஆட்சி அமைக்க முடியாது என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தாங்க. ஆனால் இவர்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு தெரியவில்லை, இந்த பாரத தேசத்தினுடைய மக்களுடைய இதயங்கள்ல நீங்காத ஒரு இடத்தை பிடித்து விட்டார் நரேந்திர மோடி அவர்கள். அந்த இடத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்துவது நடக்காத ஒரு காரியம்.
ஏனென்றால் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற விதைகளை இந்த மண்ணில் தினம்தோறும் அவர் ஊன்றிக் கொண்டே இருந்தார். அதுவரைக்கும் இந்திய தேசத்தினுடைய பொருளாதாரம் ஃப்ரெஜைல் 5 எக்கானமிஸ்ல இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் நொறுங்கி விழலாம் என்ற நிலையில இருந்த எக்கானமி இந்திய பொருளாதாரத்தை மீட்டு உலக அளவில் மிகவும் வேகமாக உயரக்கூடிய ஒரு பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றினார். இந்தியா என்றால் உலக அரங்களை இலக்காரமா அலட்சியமா பார்த்துட்டு இருந்த நிலையை மாத்தி ஒவ்வொரு இந்தியனும் நான் பெருமை மிகு இந்தியன், நான் ஒரு ப்ரௌட் இந்தியன் என்று கம்பீரமாக சொல்ல வச்சாரு. உலக நாடுகள் மத்தியில இந்தியா என்றால் இந்தியாவோட கூடவே மோடி என்ற வார்த்தையை உச்சரிக்க வச்சாரு. ஒரு ஏழை தாயின் மகன் அல்லவா, அதனால தாய்மார்கள் படக்கூடிய கஷ்டத்தை உணர்ந்து அவருடைய முதல் சுதந்திர தின உரையிலேயே இந்த நாட்டில் நாங்கள் ஏழை தாய்மார்களுக்கு கழிப்பறை கட்ட போறோம் என்று ஒரு உறுதி ஏற்றார். स्वच्छ भारत का एक अभियान इसी 2 अक्टूबर से मुझे आरंभ करना है और 4 साल के भीतर भीतर हम इस काम को आगे बढ़ाना चाहते हैं और एक काम तो मैं आज ही शुरू करना चाहता हूं और वो है हिंदुस्तान की सभी स्कूलों में टॉयलेट हो, बच्चियों के लिए अलग टॉयलेट हो. அதையடுத்து அவர் கழிப்பறைகள் மட்டும் கட்டவில்லை, இந்த தேசத்துல அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுத்தாரு. உணவு நாட்டுல 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியத்தை அறிவிச்சாரு. குடிப்பதற்கு குடிநீர் இல்லாதவர்களுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக தண்ணீர் கொடுத்தாரு. கேஸ் சிலிண்டர் இல்லாம விறகடுப்புல சமைத்துக் கொண்டிருந்தவருடைய தாய்மார்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வருகிறது, இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான இலவச எரிவாயு இணைப்பை கொடுத்தாரு. சொந்த வீடு கட்டுவது இந்த நாட்டுல பலருக்கும் கனவாக மட்டுமே இருந்தது. அந்த கனவை மெய்ப்பட செய்தது ஆவாஸ் யோஜனா என்ற நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டம். இப்படி இவர் அடிப்படை தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யவில்லை, இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சியிலும் விஞ்ஞான புரட்சியிலும் மிக முக்கியமான பங்காற்றியவர். இந்தியா விண்வெளித்துறை உட்பட பல துறைகள்ல விஸ்வரூபம் எடுத்தது இவருடைய ஆட்சி காலத்துல. இந்த தேசத்தை எப்போது வேண்டுமானாலும் தீவிரவாதிகள் தாக்கிவிட்டு சுதந்திரமாக நடமாடலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. அதை அப்படியே மாத்தி என்னை தாண்டி இந்த தேசத்தை தொடரா பார்க்கலாம் என்று சவால் விடக்கூடிய ஒரு தலைவன் கிடைத்தான். இங்கு தீவிரவாத செயல்களை செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் தேடி தேடி நரவேட்டை ஆடினார். இனியும் இந்தியா பக்கம் திரும்ப கூட இந்த தீவிரவாதிகள் பயப்படக்கூடிய நிலையை உருவாக்கினார். இந்த பெருமை அனைத்தும் நரேந்திர மோடி என்ற அந்த ஒற்றை நபருடைய ஆளுமைக்கே சாரும். I say to the whole world, India will identify, track and punish every terrorist and their backers. We will pursue them to the ends of the earth. India's spirit will never be broken by terrorism. Terrorism will not go unpunished. இன்றளவும் ஏதாவது செய்து இவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி விடலாம் என்று எதிர்க்கட்சிகளுடைய பல முயற்சிகளை முறியடித்து, அதோடு பல சர்வதேச சதிகள் இந்தியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகளையும் தாண்டி தகர்த்து இந்த பாரத தேசத்தை வளர்ச்சியடைந்த பாரதம், விகசித் பாரதாக மாற்றும் வரை ஓய மாட்டேன் என்று ஒரு சங்கல்பத்தோடு வீரநடை போடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 75 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இப்ப கூட நரேந்திர மோடி அவர்கள் எப்போ ரிட்டையர் ஆவார் என்று அவரை வெறுக்கக்கூடியவர்கள் எப்படா இவர் ரிட்டையர் ஆவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கூடிய சூழல்ல அவர் எப்போது ரிட்டையர் ஆனாலும் அவராக போதும் என்று நினைத்து ஒதுங்கும் வரை, அந்த பிரதமர் பொறுப்பிலிருந்து இறங்கும் வரை அவர்தான் இந்த பாரத தேசத்தினுடைய பிரதமராக இருப்பார். இந்த ஒற்றை நபரை எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர்த்து சோர்வடைவார்களே தவிர மக்களுடைய பேராதரவு இருக்கும் வரை மோடி என்ற அந்த மாமனிதனை அசைத்து கூட பார்க்க முடியாது எவராலும். இதற்கு முன்னாடியும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, எதிர்காலத்துல கூட எத்தனையோ பிரதமர்கள் இந்த தேசத்தை ஆட்சி செய்யலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால் இந்தியாவுடைய தலைச்சிறந்த பிரதமர் யார் என்ற கேள்விக்கு மாற்று கருத்தே இல்லாமல் நரேந்திர மோடி என்ற பதில் தான் வரலாறு நமக்கு சொல்லும். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் நீண்டு கொண்டே போனாலும் இந்தியாவுடைய தலைச்சிறந்த பிரதமராக நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் மட்டுமே இருப்பார். அவர் செய்த சாதனைகள் இன்று பேசப்படுவதை விட எதிர்காலத்தில் பன்மடங்கு அதிகமாக இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் எப்படி வித்திட்டார் என்று பேசப்படும். அப்படி இந்தியாவுடைய தலைச்சிறந்த தலைவனாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்மளுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக 140 கோடி இந்தியர்கள் எப்போதும் நாங்கள் இருப்போம். உங்களோடு தோளோடு தோள் நின்று இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில பங்காற்றுவதில் மிகுந்த பெருமையும் கொள்கிறோம்.
நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திரு வி ரமேஷ், அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.